பருவம் தவறி பெய்து வரும் மழையினால் திருவாரூர் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். பருவமழை பொய்த்ததால் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 80% சம்பா பயிர்கள் கருகியிருந்தன. ஆழ்துளை கிணறு மூலம் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களை இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்ய விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக பெய்த மழையினால் அந்த பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் மழை நீரினால் பயிர்கள் அழுகி வருவதாகவும் நெல் மணிகள் முளைக்கத் தொடங்கியுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைநீர் வடிய வாய்ப்பில்லாததாலேயே இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆகையால் அரசு உரிய முறையில் கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு வார காலமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த போரில் வர தண்ணியை வாங்கி அதே கொஞ்சம் நடவு நட்டுருக்கோம். அதை அறுக்க முடியாத அப்படியே வழங்கி கீழே வந்து தரையோடு படிஞ்சு எதுக்குமே யாருக்குமே கைக்கு கிடைக்காத அப்படியே சேதமாக ஆகிட்டு இருக்கு. மேற்கொண்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. 1ஆம் தேதி வரலையும் மழை பெய்யுங்கிறாங்க. கொஞ்சம் கூட எக்களிக்கிறாப்புல தெரியல. கனமழை பெஞ்சோன்னா இந்த ஒரு ஏக்கரை அறுக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்காவது ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வயல்லாம் பார்த்தோம்னா வயிற்றுச்சலாக இருக்குது. விவசாயம்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த வயல்லாம் முளைச்சி போகிற கண்டிஷனில் இருக்குது. அறுவடையும் செய்ய முடியாது போல இருக்குது. அது விவசாயிகளை அரசாங்கம் கொஞ்சம் கவனித்து ஏதாவது பண்ணினாதான் இந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற விவசாயமும் தப்பிக்கும். இல்லைனா ரொம்ப விவசாயிகளுடைய நிலைமை நாங்கள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.